மகிழ்ச்சியும் நம்பிக்கையும் அளித்து நாமும் அவரை போல் மற்றவர்கள்
பண்புமிக்க சகோதர சகோதரிகளை நமது திருமணம் நினைவாக நம்மீது திணிக்கப்படும் தமது படைப்பாக இந்த நிலை முழுப்படுத்தியுள்ளவாறு நம் கடவுளாகிய ஆண்டவரை பேச்சு கொண்டாடுவோமாக. அவரை நமக்கு உதவி அளித்து நாம் பெற்றுக் கொண்ட தூயாவைக்கு உண்மை உள்ளவர்களாய் நிலைத்திருக்கிறார்களாக. ஏற்றெற்றும் வாழும் எல்லாம் இறைவா, வாழ்வின் மற்றும் தூய்மையின் தொடக்கமான தண்ணீரின் வழியாக மக்கள் புனிதமடைந்து நிலை வாழ்வின் துணையை பெற வேண்டும் என்ற திருவுளமானே இத்தண்ணீரை முதல்படுத்தியுள்ள உண்மை வேண்டுகின்றோம். ஆண்டவரை உமது நாளாகி இன்று முதல் அழுக்காவலை பெற விரும்புகின்றோம். வாழ்வரைக்கும் முதலில் முஸ்லீம்கள் புதுப்பித்தருளும் இத்தண்ணீரினால் நீங்கள் உள்ளத்தை உடலையும் தீமை அனைத்திலுமிருந்து காத்தருவீராக. இவ்வாறு நாங்கள் தூய் இதயத்துடனுமே அணுகி வரவும் உமது மீட்பை பெற்றுக் கொள்ளவும் தகுதி பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உண்மை கொண்டாடுகின்றோம். எல்லாம் இறைவா, தண்ணீர் வளம் பெற அதில் ஒப்பிட வேண்டும் என்று இறைவாக்கினர்களை சாலையாக கற்பித்து உமது படைப்பு பொருளாகிய உண்மை பரிவிறக்கத்துடன் புனிதப்படுத்தியுள்ள உண்மை தாழ்மையுடன் வேண்டுகின்றோம். ஆண்டவரை உப்பு கலந்த தண்ணீர் தெளிக்கப்படும் இடமெல்லாம் தீயுடன் தாக்குதல் அனைத்தும் தோல்வியுற செய்வீராக. உம் தூய் ஆவியாருடன் இருந்து எங்களை இடையிலாக காத்தருள்வதாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உண்மை கொண்டாடுகின்றோம். எல்லாம் இறைவன் நம் பாவலிலிருந்து நம்மை தூய்மைப்படுத்துவாராக. இந்த நண்பனை கொண்டாடும் வழியாக அவர் நம்முடைய ஆற்றல் விருந்தில் கொள்ள நம்மை தகுதி பெற செய்வாராக. Yeah.
ஆண்டவரே, எல்லா இனத்தவரும் உமக்கு ஊழியம் செய்வார்கள். அரசருக்கு உமது நீரின் தீர்ப்பை வழங்கும் ஆற்றலை அழியும். அரசமைந்தரிடம் உமது நீதி விளங்கச் செய்யும். அவரும்
தழைத்து ஓங்குவதாக. நீதா உள்ள வரையில் மிகுந்த சமாதானம் நிலவுவதாக. ஒரு கடலிலிருந்து அடுத்த கடல் வரைக்கும் அவர் ஆட்சி செலுத்துவார். பேராட்சியிலிருந்து உலகின் எல்லை வரைக்கும் அவர் அரசாழ்வார். தர்சீசு அரசர்களும் தீவுகளும் அரசர்களும் காணிக்கைகளை கொண்டு வருவார்கள். சேபாவிலும் செபாவிலும் உள்ள அரசர்கள் நன்கொடைகளை கொண்டு வருவார்கள். எல்லா அரசர்களும் அவர் முன் தரை மட்டும் தாழ்ந்து வணங்குவார்கள். எல்லா இனத்தவரும் அவருக்கு ஊழியம் செய்வார்கள். ஆண்டவரே, எல்லா இனத்தவரும் உமக்கு ஊழியம் செய்வார்கள். ஆண்டவரே, எல்லா இனத்தவரும் உமக்கு ஊழியம் செய்வார்கள். இரண்டாம் வாசகம். பிற இனத்தாரும் கிறிஸ்து இயேசுவின் மூலம் உடன் உரிமையாளர் என இப்போது வெளியாக்கப்பட்டுள்ளது. திருத்தூதர் பவுல் எபேசியருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 3, இறை வார்த்தைகள் 2 முதல் 3 மற்றும் அதைத் தொடர்ந்து 5 முதல் 6 முடிய. சகோதரர் சகோதரிகளே, உங்கள் நலனுக்காக கடவுளின் அருளால் எனக்கு அளிக்கப்பட்ட பொறுப்பை பற்றி கேள்விப்பட்டிருப்பீர்கள் என எண்ணுகிறேன். அந்த
மத்திய எழுதின செய்தி அதிகாரம் 2 திருவசனங்கள் 1 முதல் 12 முடிய. ஏரோது அரச காலத்தில் யூதேயாவில் உள்ள பெத்லகேமில் இயேசு பிறந்தார். அப்போது கிழக்கிலிருந்து ஞானிகள் எருசலேமுக்கு வந்து, யூதர்களின் அரசராக பிறந்திருக்கிறவர் எங்கே? அவரது விண்மீன் எழக் கண்டோம், அவரை வணங்க வந்திருக்கிறோம் என்றார்கள். இதை கேட்டதும் ஏரோது அரசன் கலங்கினார். அவனோடு எருசலேம் முழுவதும் கலங்கிற்று. அவன் எல்லா தலைமை குருக்களையும் மக்களிடையே இருந்த மறைநூல் அறிஞர்களையும் ஒன்று கூட்டி, மெசியா எங்கே பிறந்தார் என்று அவர்களிடம் விசாரித்தார். அவர்கள் அவனிடம், யூதேயாவில் பெத்லகேமில் அவர் பிறக்க வேண்டும், ஏனெனில் யூதா நாட்டு பெத்லகேமே, யூதாவின் ஆட்சி மையங்களில் நீ சிறியதே இல்லை. ஏனெனில் என் மக்களாகிய இஸ்ரவேலை 1000 ஆள்பவர் உன்னிலிருந்தே தோன்றுவார் என்று இறைவாக்கினர் எழுதியுள்ளார் என்றார்கள். பின்பு ஏரோது யாருக்கும் தெரியாமல் ஞானிகளை அழைத்துக் கொண்டு போய் விண்மீன் தோன்றிய காலத்தை பற்றி விசாரித்து உறுதி செய்து கொண்டார். மேலும் அவர்களிடம், நீங்கள் சென்று குழந்தையை குறித்து திட்டவட்டமாய் கேட்டு எனக்கு அறிவியுங்கள், அப்போது நானும் சென்று அக்குழந்தையை வணங்குவேன் என்று கூறி அவர்களை பெத்லகேமுக்கு அனுப்பி வைத்தார். அரசன் சொன்னதை கேட்டு அவர்கள் புறப்பட்டு போனார்கள். இதோ முன்பு எழுந்த விண்மீன் தோன்றி குழந்தை இருந்த இடத்திற்கு மேல் வந்து நிற்கும் வரை அவர்களுக்கு முன்னே சென்று கொண்டிருந்தது. அங்கே நின்ற விண்மீனை கண்டதும் அவர்கள் மட்டில்லா பெரும் மகிழ்ச்சி அடைந்தார்கள். வீட்டிற்குள் அவர்கள் போய் குழந்தையை அதன் தாய் மரியா வைத்திருப்பதை கண்டார்கள். நடுஞ்சாட்படையாய் விழுந்து குழந்தையை வணங்கினார்கள். தங்கள் பேழைகளை திறந்து பொன்னும் சாம்பிராணியும் வெள்ளை கோலமும் காணிக்கையாக கொடுத்தார்கள். ஏரோதிடம் திரும்பி போக வேண்டாம் என்று அவர்கள் கனவில் எச்சரிக்கப்பட்டதால் வேறு வழியாக தங்கள் நாடு திரும்பினார்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. இன்று நம்முடைய அன்னையாம் திரு அவையானது திருக்காட்சி பெருவிழாவை கொண்டாடுகிறது. காட்சி என்று சொன்னால் பார்த்தல், திருக்காட்சி என்று சொன்னால் புனிதமாக புனிதப்படுத்தப்பட்டிருக்கக்கூடிய ஒரு நிலையை நமக்கு சுட்டி காட்டுகிறது. எனவே இந்த நாள் திரு அவைக்கு மிக முக்கியமான நாள். காரணம் என்ன என்று சொன்னால், இஸ்ரேல் குலத்தில் பிறந்த கிறிஸ்து முதலாக உலக மக்கள் அனைவருக்கும் சுட்டி காட்டப்படுகிறது, எடுத்து காட்டப்படுகிறது. அதோடு மட்டுமல்லாமல் இஸ்ரேல் குலத்தில் பிறந்திருக்கக்கூடிய கிறிஸ்து எல்லா மக்களுக்கும் எல்லா மனிதர்களுக்கும் உரிய கடவுளாக இருக்கிறார் என்பதை இந்த திருக்காட்சி பெருவிழா நமக்கு சுட்டி காட்டுகிறது. அன்புக்குரியவர்களே, எந்த ஒரு எழுத்தாளராக இருந்தாலும் சரி, ஏதாவது ஒரு நிலையை அவர்கள் சொல்கின்ற பொழுது அல்லது எழுதுகின்ற பொழுது அந்த மக்களுடைய நிலையை அங்கு சுட்டி காட்டுவதாக இருக்கும். இன்றைய நற்செய்தியிலே நாம் மத்தேயு எழுதிய நற்செய்தியை வாசிக்க கேட்டோம். மத்தேயு நற்செய்தி நம் எல்லோருக்கும் தெரிந்தது. மத்தேயு நற்செய்தி எந்த மக்களுக்காக எழுதப்பட்டது? மத்தேயு நற்செய்தி எந்த மக்களுக்காக எழுதப்பட்டது? ஒவ்வொரு நாளையும் சொல்றேன். மத்தேயு நற்செய்தி எந்த மக்களுக்காக எழுதப்பட்டது? எந்த மக்களுக்கு? யூத மக்களுக்கு எழுதப்பட்டது. லூக்கா நற்செய்தி புறையினத்து மக்களுக்கு எழுதப்பட்டது. நம்முடைய திருவுடைக்கு மொத்தம் எத்தனை நற்செய்தி இருக்குது? 4 நற்செய்தி இருக்குது. இதுல முதல்ல எழுதுற நற்செய்தி எது? முதல்ல எழுதப்பட்ட நற்செய்தி எது? கேள்வி கேட்கும்போது ஃபாதர் எனக்கு போன் அடிக்கக்கூடாது. 4 நற்செய்தியில்
நற்செய்தி இது. முதல்ல இருக்கிறதுனால மத்தேயு முதல்ல எழுதப்பட்ட நற்செய்தி மார்க்கு நற்செய்தி. சரியா? மார்க்கு நற்செய்தி தான் முதல்ல எழுதப்பட்டது. மிக குறைவான அதிகாரங்களை கொண்ட நற்செய்தி இது. மார்க்கு நற்செய்தி தான் 16 அதிகாரம் தான் இருக்குன்னு நினைக்கிறேன். 16 தான் இருக்கு. அப்ப அதுக்கு அடுத்து தான் என்ன செய்யறாங்க, அதை அடிப்படையை வைத்து எழுதுகின்றாங்க. ஆக மத்தேயு நற்செய்தி யூத மக்களுக்காக எழுதப்பட்ட நற்செய்தி. அப்படின்னு சொன்னால் யூத மக்களுடைய மனநிலையை அது வெளிப்படுத்தக்கூடிய நற்செய்தியாக அது இருக்கின்றது. குறிப்பாக இன்றைய நற்செய்தியை நாம் வாசிக்க கேட்டோம் என்று சொன்னால், மத்தேயு நற்செய்தியிலே அரசர்களுடைய கிழக்கிலிருந்து வரக்கூடிய அரசர்களுடைய நிலையை அங்கு சுட்டி காட்டுகிறது. இது வெளியிலிருந்து ஒரு விருந்தினர்கள் வருகிறார்கள். வெளியிலிருந்து ஒரு விருந்தினர்கள் வருகிறார்கள் என்று சொன்னால் அந்த நாட்டில் இருக்கக்கூடியவர்கள், குறிப்பாக நம்ம வீட்டுக்கு விருந்தாளிகள் வந்தாங்கன்னா நம்ம சந்தோஷப்படுவோமா, மனசு கஷ்டப்படுவோமா? மனசு கஷ்டப்படுவோமா, சந்தோஷப்படுவோமா? அது வரக்கூடிய ஆளை பொறுத்து இருக்குன்னு. சண்டை போட்டவங்க வந்தாங்கன்னா மஞ்சு மரதாட்டம் செய்யும். அதே இது நெருக்கமானவங்க வந்தாங்கன்னா சந்தோஷம். அன்புக்குரியவர்களே, ஏரோதினுடைய மனநிலை அங்கு சுட்டி காட்டப்படுகிறது. அவங்க வந்தவங்க பிரச்சனை இல்லை, ஆனால் அவங்க சொன்ன செய்தி ஏரோதுக்கு மனக்கலக்கத்தை உருவாக்குகிறது. அது மனக்கலக்கம் என்பது ஏரோதுக்கு மட்டுமல்ல, திருமணி நமக்கு என்ன சுட்டி காட்டுகிறது? இதை கேட்டதும் ஏரோது அரசன் கலங்கினான், அவனோடு எருசலேம் முழுவதும் கலங்கிற்று. ஒரு அரசன் வருத்தமா இருக்கிறான் அப்படின்னா அந்த மக்கள், நாட்டு மக்கள் வருத்தமா இருக்கணுமா, இருக்கக்கூடாதா? சரி, இன்னும் சிம்பிளாக சொல்லணும்னா, உங்க பங்கு தந்தை மன கஷ்டத்துல இருக்கிறார். அப்ப நீங்களும் மனசு கஷ்டத்துல இருக்கணுமா, இருக்கக்கூடாதா? இருக்கணுமா, இருக்கக்கூடாதா? உங்களுக்கு என்ன பார்த்து மனசு கஷ்டம் வரப்போகுது? நான் மனசு கஷ்டமா இருக்கிறேன் அப்படின்னா நீங்க மனசு கஷ்டமா இருக்கணுமா, இருக்கக்கூடாதா? வெளியே சொல்லிக்கலாம் இருக்கணும்னு. ஆனா வீட்டுல ஒரு மகிழ்ச்சியான செய்தி வரும் பொழுது, எங்க ஃபாதர் நீங்க வருத்தத்துல இருக்கிறாரு, நாங்க மகிழ்ச்சியை கொண்டாட மாட்டோம், நாங்களும் வருத்தத்துல இருக்கோம்னு சொல்லுவோமா? அவசியம் இல்லை. இன்னைக்கு மனிதனுடைய வாழ்வை அதுதான். உங்களுக்கு கஷ்டம் இருக்குது, உங்களுக்கு துன்பம் இருக்குதுன்னா அதை நீங்க அனுபவிச்சுக்கோங்க. எனக்கு சந்தோஷமான நிகழ்வு நடக்கிறது, எனவே நான் சந்தோஷமா இருக்கிறேன். அப்ப எருசலேமிலே ஏரோது அரசன் இருக்கிறார் என்று சொன்னால் எருசலேம் நகரத்தை சார்ந்த அந்த மக்கள் வருத்தப்பட தேவையில்லை. ஆனால் எருசலேம் முழுவதும் கலங்கிற்று என்று சொல்லி மத்தேயு நற்செய்தியாளர் சுட்டி காட்டுகிறார் என்று சொன்னால், அந்த மக்களுடைய மனநிலையை அங்கு சுட்டி காட்டப்படுகிறது. ஏன்னா பரிசேயர்கள் அவங்க ஜெபிக்கின்ற பொழுது என்ன சொல்லுவாங்க? ஆண்டவரே, 10 பங்கை உங்களுக்கு காணிக்கையாக கொடுக்கிறேன், அதே போன்று நோன்பு இருக்கிறேன், புதினா மற்ற காரியங்கள் சட்டத்திட்டங்களை எல்லாம் நான் முழுமையா கடைபிடிக்கிறேன், உரையிலும் அந்த போல நான் இல்லை அப்படின்னு சொல்லி தன்னை பெருமையாக சுட்டி காட்டக்கூடிய ஒரு சூழ்நிலை. கடவுளுக்கு நெருக்கமாக இருக்கக்கூடியவர்களாக நாங்கள் இருக்கிறோம் என்ற ஒரு மாய துன்பத்தை அவர்கள் கொடுத்துக் கொண்டே இருந்தார்கள். எனவேதான் இயேசு கிறிஸ்து எங்களுக்கு மட்டும், மீட்பர் எங்களுக்கு மட்டும், கடவுள் இஸ்ரேலுடைய கடவுள், ஆபிரகாமின் கடவுள் எங்களுக்கு மட்டும் உரியவராக இருக்கிறார் என்ற ஒரு மனநிலையில் அவர்கள் இருக்கிறார்கள். ஆனால் கிழக்கிலிருந்து அரசர்கள் வருகிறார்கள் என்று சொன்ன பொழுது, மீட்பர் இந்த உலகத்தில் அந்த இஸ்ரேல் இனத்திலிருந்து அது வெளிப்பட்டு இருக்கிறது. வெளியில் இருக்கக்கூடிய எல்லா மக்களுக்கும் மீட்பரை கொடுத்திருக்கிறார்கள் என்ற செய்தியை அவர்கள் அறிகின்ற பொழுது, இஸ்ரேல் மக்கள் மத்தியிலே ஒரு விதமான மனக்குழப்பம் வருகிறது, ஒரு விதமான மன கசப்பு வருகிறது. இது நம்ம எங்க வெளிப்படும் அப்படின்னா,
திருத்துதர் பணிகள்ல நீங்க பார்த்தீங்க அப்படின்னா அந்த நற்செய்தி திருத்துதர் பணிகள்ல திருத்தொண்டர்களை ஆரம்பிக்கின்ற பொழுது அங்கு என்ன வருகிறது? மக்கள் பலுகி பெறுகிறார்கள். அவ்வாறு பெருகிய பிறகு என்ன செய்யறாங்க அப்படின்னா அவங்களுக்குடைய ஒரு விதமான பிரச்சனை வருகிறது. அந்த திருத்துதர் பணிகள் 6வது அதிகாரம் நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும். 6வது அதிகாரத்துல முதல்ல இருந்து 7 வசனம் வரை நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா அப்படியும் திருத்தொண்டர்களை நியமிக்கிறார்கள். திருத்தொண்டர்களை நியமிக்கிறதுக்கு காரணம் என்ன? திருத்தொண்டர்களை நியமிக்கிறதுக்கு காரணம் என்ன? அந்த பகுதியை படிச்சு பார்த்தா தெரியும். யூத பெண்கள், கிரேக்க பெண்கள் தங்களுக்குள்ளேயே என்ன வருகிறது? நாங்கள் உணவு அருந்த வருகின்ற பொழுது எங்களுக்கு சரியாக உணவு பரிமாறுவது இல்லை. அப்ப யூதர்கள் என்ன செய்றாங்க அப்படின்னா இயேசு கிறிஸ்து எங்களுக்கு மட்டும்தான், வேற யாருக்குமே கிடையாது. அதுலையும் சொல்லும் போது இயேசு கிறிஸ்து முதல்ல எங்களுக்கு தான், அதுக்கு பிறகுதான் மற்றவங்களுக்கு அப்படிங்கிற மனநிலையில் அவர்கள் இருக்கிறார்கள். இயேசு கிறிஸ்து எல்லா மக்களுக்கும் என்று சொல்கின்ற பொழுது யூதர்களால் அதை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. எனவேதான் மத்தேயு நற்செய்தியாளர் யூதர்களுக்கு எழுதக்கூடிய அந்த புத்தகத்திலே யூத மக்களுடைய மனநிலையை அங்கு சுட்டி காட்டுகிறார். இஸ்ரேல் மக்கள் மீட்பரை இயேசு கிறிஸ்துவை பிற இனத்திற்கு கொடுப்பதற்கு தயாராக இல்லை. அன்புக்குரியவர்களே, இந்த மீட்பர் என்ற சிந்தனை முதலிலே எங்கு வருகிறது என்று சொன்னால் தொடர்புகள் புத்தகம் அதிகாரம் 3 வசனம் 15 வாசிக்கிறோம். உனக்கும் பெண்ணுக்கும் உன் வீட்டுக்கும் அவள் வீட்டுக்கும் பகையை உண்டாக்குவேன். அவள் வித்து உன் தலையை காயப்படுத்தும். இதுதான் மீட்பினுடைய வரலாற்றிலே முதலாக மீட்பரை பற்றி அவர்கள் கொடுக்கக்கூடிய முதல் சிந்தனையாக இருக்கின்றது. ஆக அதில் தொடங்குகின்ற அந்த மீட்புடைய வரலாறு இயேசுவிலே அது நிறைவு பெறுகிறது. உலக மக்கள் ஆதாமேவால் செய்த பாவம் இயேசு கிறிஸ்து வழியாக அங்கு நிவர்த்தி செய்யப்படுகிறது. நிவர்த்தி செய்த பிறகு அந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா மக்களுக்கும் கிறிஸ்து கொண்டு போய் சேர்க்கப்படுகிறார். எப்படி என்று சொன்னால் திருத்துதர் பணிகள் அதிகாரம் 10 வசனம் 36 வாசிக்க. இயேசு கிறிஸ்து வாயிலாக இதனுடைய பின்னணி என்ன அப்படின்னு பார்க்கும் பொழுது பேதுரு அந்த கொர்நேலியு வீட்டுல நற்செய்தி அறிவிக்கின்றார். ஏன்னா அந்த நேரத்துல தான் அந்த பிரச்சனை வருகிறது. யார் யூத மக்களா, கிரேக்கர்களா, யூத மக்களா, புற இனத்து மக்களா அப்படிங்கிறது அந்த பிரச்சனை வருது. விருத்த சேதனம் செய்யணுமா செய்யக்கூடாதாங்கிற பிரச்சனை வருது. அப்ப அப்படி இருக்கக்கூடிய நிலையில இயேசுனுடைய தலைவர், இயேசுனுடைய அன்பு சீடர், இயேசு போது உடனிருந்தவர், இயேசுவால் தலைவராக உயர்த்தப்பட்ட பேதுரு அங்க என்ன சொல்றாரு பாருங்க. இயேசு கிறிஸ்து வாயிலாக இஸ்ரேல் மக்களுக்கு அனுப்பினார். அவரே அனைவருக்கும் ஆண்டவர். அவர் என்ன சொல்ல, யூத மக்களுக்கு மட்டும் ஆண்டவர், கிரேக்க மக்களுக்கு ஆண்டவர், அல்லது அந்த பிலிப்பை நாட்டு மக்களுக்கு மட்டும் ஆண்டவர் என்று சொல்லி தனித்தனியாக அவர் சுட்டி காட்டவில்லை. எல்லா மக்களுக்கும் ஆண்டவராக இருக்கிறார் என்பதை அங்கு முதலிலே பேதுரு வாயிலாக நாம் கேட்கின்றோம். இரண்டாவதாக பிலிப்பியர் புத்தகம் அதிகாரம் 2 வசனம் 10-11 வாசிக்கிறோம். ஆகவே இயேசுவின் பெயருக்கு விண்ணவர், மன்னவர், உயிருள்ளோர், கீழுள்ளோர் அனைவரும் மண்டியிடுவர். அவருடைய மாட்சிக்காக இயேசு கிறிஸ்து ஆண்டவர் என எல்லாம் நாமே அறிக்கையிடும். எல்லோருமே இயேசு கிறிஸ்துவை தன்னுடைய ஆண்டவராக ஏற்றுக் கொள்வார்கள். இது இரண்டாவது நமக்கு கொடுக்கக்கூடிய சிந்தனையாக இருக்கிறது. மூன்றாவதாக திருவெளிப்பாடு அதிகாரம்
17 வசனம் 14 வாசிங்க. அவர்கள் ஆட்டுக்குட்டியோடு போர் புரிவார்கள், ஆனால் அது அவர்களை வென்றுவிடும். கடவுளால் அழைக்கப்பெற்று தேர்ந்தெடுக்கப்பட்டு அடுத்து ஆண்டவருக்கெல்லாம் ஆண்டவர், அரசர்களுக்கெல்லாம் அரசர். அங்கு ஆட்டுக்குட்டி என்பது இயேசுவை அங்கு மையப்படுத்தி காட்டப்படுகிறது. இயேசுவை அங்கு மையமாக சுட்டி காட்டப்படுகிறது. ஆக இந்த 3 வசனங்களை வைத்து நாம் பார்க்கின்ற பொழுது இயேசு கிறிஸ்து எல்லா மக்களுக்கும் உரியவராக, எல்லா மக்களுடைய மீட்புக்காக தன்னையே கையளித்தவராக இருக்கிறார் என்ற ஒரு சிந்தனை நமக்கு கிடைக்கிறது. அன்புக்குரியவர்களே, இயேசு கிறிஸ்து நமக்கு மீட்பராக இருக்கிறார், உண்மைதான். அதனால் நமக்கு என்ன பயம்? பாவத்திலிருந்து விடுதலை கிடைக்கிறது, செய்யலாம், அது இறையியல் ரீதியாக பேசுகின்ற பொழுது. ஆனால் உண்மையிலேயே இயேசு கிறிஸ்துவை மீட்பராக ஏற்றுக்கொள்ளக்கூடிய நமக்கு என்ன கிடைக்கிறது? யோவான் செய்தி அதிகாரம் 17 வசனம் 3 வாசிங்க. யோவான் செய்தி அதிகாரம் 17 வசனம் 3. உண்மையான ஒரே கடவுளாகிய உம்மையும் நீர் அனுப்பிய இயேசு கிறிஸ்துவையும் அறிவதே நிலை வாழ்வு. இன்னைக்கு மீட்பர் கடவுள் இயேசு கிறிஸ்து இருக்கிறார் என்று சொன்னால் அவரை மீட்பராக ஏற்றுக்கொள்ளக்கூடிய எல்லாருக்குமே அங்கு என்ன கிடைக்கிறது என்று சொன்னால் நிலை வாழ்வு கிடைக்கிறது. அன்புக்குரியவர்களே, சிந்தித்து பார்ப்போம். நாம் இயேசு கிறிஸ்துவை என்னுடைய மீட்பராக ஏற்றுக் கொண்டிருக்கின்றேனா? இயேசு கிறிஸ்து எனக்கு மீட்பராக இருக்கிறார். அதனுடைய வெளிப்பாடு நிலை வாழ்வு எனக்கு கிடைக்க இருக்கிறது. அந்த நிலை வாழ்வை நான் ஏற்றுக்கொள்வதற்கு தயாராக இருக்கின்றேனா? இந்த நிலைதான் இன்று நமக்கு முன்பாக வைக்கப்படக்கூடிய கேள்வியாக இருக்கிறது. கடவுள் பாடுபட்டார், இறந்தார், உயிர்த்தார், உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா மனிதர்களுக்கும் மீட்பை கொண்டு வந்திருக்கின்றார். அந்த மீட்பினுடைய பரிசு உலகில் உள்ள எல்லா மனிதர்களுக்கும் கிடைக்கக்கூடிய நிலை வாழ்வு. அந்த நிலை வாழ்வை நாம் பெறுவதற்கு என்னை எவ்வாறு தயாரிக்க முடியும்? நற்செய்தியாளர் நமக்கு சுட்டிக்காட்டுவதை போல நாம் எப்படிப்பட்ட மனநிலையில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம்? பல நேரங்களிலே நம்மிடையே கருத்து வேறுபாடுகள் இருக்கலாம், நம்மிடையே ஒரு விதமான எதிர்மறையான எண்ணங்கள் இருக்கலாம், சிந்தனைகள் இருக்கலாம். எனக்குரிய நிலையில் இருந்து கொண்டு நான் இவற்றை செய்வது சரியா, நான் இவற்றை செய்து கொண்டிருக்கக்கூடிய முறையில் மற்றவர்களுக்கு தீமை ஏற்படுகிறதா அல்லது நன்மை ஏற்படுகிறதா என்பதை நாம் சிந்தித்து பார்த்து செயல்பட வேண்டும். இன்றைய நிலையில் ஒவ்வொருவருக்குமே ஒரு கடமை இருக்கிறது. அந்த கடமையில் இருந்து கொண்டு நான் அந்த பணியை நான் அதற்குரிய நிலையில் சரியாக இருக்கின்றேனா? உதாரணத்துக்கு ஒரு பங்கு குரு, ஒரு அருட்தந்தை இருக்கிறார்கள் என்று சொன்னால் பங்குல 1000 ஊர் இருக்கும், 1000 மக்கள் இருப்பாங்க, எல்லா வித்தியாசம் இருக்கும். ஆனால் அவர்களிடையே நான் பிரிவினையை ஏற்படுத்துகிறேன் என்று சொன்னால் என்னால் ஒரு நல்ல குருவாக இருக்க முடியுமா? இன்னும் சொல்லணும்னா, நான் குருவாக இருக்கிறேன், நீங்க இந்த ஜாதி மக்கள் ஏன்ட்ட வரக்கூடாது, நீங்க இந்த ஜாதி மக்கள் ஏன்ட்ட வரக்கூடாது, இவங்க ஏன் ஜாதி மக்கள், நீங்க தான் என்கிட்ட வரணும் அப்படின்னு நான் பிரிச்சு பேசினேன்னா அது நீங்க என்ன சொல்லுவீங்க? இவர் ஃபாதர் நல்ல ஃபாதர் சொல்லுவீங்களா இல்லை எப்படி சொல்லுவீங்க? அப்படி கேட்கக்கூடாத கேள்வி கேட்டேன்னா, அப்படி ஜாதி வச்சு நான் உங்களை பார்க்கிறேன் செய்யறேன் அப்படின்னா நீங்க என்ன சொல்லுவீங்க? நீங்க என்ன சொல்லுவீங்க? சும்மா சொல்லுங்க, என்ன சொல்லுவீங்க? என்ன சொல்லுவீங்க? ஜாதி வச்சு பார்க்கற அப்படின்னா என்ன சொல்லுவீங்க? ஒரு குருவானவருக்குரிய தகுதியை நான் இழக்கிறேன் என்று அர்த்தம். அதே போல
குடும்பத்துல ஒரு கணவன் இருக்கிறார், இந்த மனைவி இருக்கிறார், பிள்ளைகள் இருக்கிறாங்க. சும்மா விளையாட்டுக்கு சொல்லுவோம் அப்படிதானே. உனக்கு மூத்த பிள்ளையை பார்த்து உனக்கு அம்மா பிடிக்குமா அப்பா பிடிக்குமான்னு கேட்கும்போது அந்த பிள்ளை என்ன சொல்லும்? ஒரு உதாரணத்துக்கு அம்மா பிடிக்குதுன்னு வைங்களேன், அம்மா பிடிக்குதுன்னு சொல்லுதுன்னு வைங்களேன். அப்பாட்ட போய் அப்பா அப்படின்ற அம்மா கட்டி பிடிக்கும் போது அப்ப அப்பா சொல்லலாம், நீ உன் அம்மா தானே பிடிக்குன்னு சொன்ன, ஏன்ட்ட எதுக்கு வரப்போகுதுன்னு தள்ளி விடுவாரா? விட மாட்டாரா? அதே இது அப்பா தானே பிடிக்குன்னு சொன்ன, நீ என்கிட்ட வராதுன்னு சொல்லி நீங்க தள்ளி விடுவீங்களா விட மாட்டீங்களா? விளையாட்டுக்கு செய்யறதுங்கிற ரெண்டாவது. ஆனா உண்மையிலேயே உள்ளார்ந்த அன்போட தள்ளி விடுவோமா விட மாட்டோமா? தள்ளி விடுவீங்களா விட மாட்டீங்களா? விட மாட்டோம். என்னதான் இருந்தாலும் நான் பெற்றெடுத்த பிள்ளை, என்னதான் இருந்தாலும் இது என்னுடைய மகன், என்னுடைய மகள் அப்படிங்கிற ஒரு நிலையிலே ஒதுக்கி வைக்க மாட்டோம். ஒரு குடும்பம் என்பது அதுதான். யாரையும் ஒதுக்கி வைக்க முடியாத நிலை. அது வளர்ந்த பிறகு என்ன சொல்ல, அண்ணன் சண்டை வரும், பிள்ளைங்க அப்பா அம்மா கோவப்பட்டு பேச வரப்பாங்க, அது ரெண்டாவது. ஆனால் உள்ளார்ந்த அன்பு, உண்மையிலேயே நான் கடவுளை அன்பு செய்கிறேன், உண்மையிலேயே கடவுள் எனக்கு கொடுத்திருக்கக்கூடிய மீட்பு எனக்கு கிடைக்கிறது என்று சொன்னால், அதை நான் அனுபவிக்கிறேன் என்று சொன்னால், இறைவன் கொடுக்கக்கூடிய அந்த நிலைவாழ்வை நான் பெற வேண்டும் என்று சொன்னால், என்னுடைய நிலையில் இருந்து கொண்டு நான் எதை செய்யக்கூடாதோ அதை நான் செய்யக்கூடாது. எதை செய்ய வேண்டுமோ அதை நான் செய்ய வேண்டும். குடும்பமாக இருந்தது என்று சொன்னால் சண்டை சச்சரவுகள் இருந்தாலும் எல்லாவற்றையும் அனுசரித்து கடவுளுக்கு ஏற்ற வகையிலே அன்பு செய்து வாழ வேண்டும். அதே போன்று இது சமூகமாக இருக்கின்ற பொழுது யாரையும் ஒதுக்காமல், யாரையும் ஓரம் கட்டாமல் ஒருங்கிணைத்து அவர்களை ஒரே குடும்பமாக ஒரே கிளையில் அவர்களை அன்பு செய்து அழைத்து செல்ல வேண்டும். அவ்வாறு செய்கின்ற பொழுதுதான் கடவுள் மீட்பர் எனக்காக பிறந்தார், எனக்காக மரித்தார், எனக்காக மீட்பை கொண்டு வந்திருக்கிறார், எனக்காக இன்று இந்த நிலைவாழ்வை எனக்காக கொடுக்கிறார் என்ற மைய சிந்தனை நமக்கு கிடைக்கும். இல்லை என்று சொன்னால் அந்த யூத மக்களை போல, ஏரோது அரசனை போல, இவர் எங்களுக்கு மட்டும்தான், எனவே இவரை பிறருக்கு கொடுக்க முடியாது என்ற எதிர்மறையான எண்ணத்தோடு நாம் வாழக்கூடிய ஒரு சூழ்நிலை வரும். எனவே அன்புக்குரியவர்களை சிந்தித்து பார்ப்போம். கடவுள் நமக்கு ஒரு நிலையை கொடுத்திருக்கிற அந்த நிலையில் இருந்து கொண்டு செய்ய வேண்டிய காரியங்களை சரியாக செய்து இறைவனுடைய நிலை வாழ்வை, இறைவனுடைய மீட்பை முழுமையாக பெற்றுக்கொள்ள இந்த திருப்பலியிலே அன்றாடுவோம். ஆமென். எடுத்து நம்முடைய விசுவாசத்தை அறிக்கையிடுவோம். ஒரே கடவுளை நம்புகின்றேன். விண்ணகமும் மண்டலமும் காண்பவை காணாதவை யாவும் படைத்த எல்லாம் வல்ல தந்தை அவரை, கடவுளின் ஒரே மகனாக கொடுத்த ஒரே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நம்புகின்றேன். இவர் காலங்களுக்கெல்லாம் முன்பே தந்தையிடமிருந்து பிறந்தார். கடவுளுக்கு கடவுளாக, ஒளியின்றி ஒளியாக, உண்மை கடவுளிற்கு உண்மை கடவுளாக உதித்தவர். இவர் உதித்தவர் உண்டாக்கப்பட்டவரல்ல, தந்தையோடு ஒரே பொருளாக இவர் வழியாக யாவும் படைக்கப்பட்டன. மனிதர்களுக்காகவும் நம்பிக்கைக்காகவும் விண்ணகத்திலிருந்து கிடைக்கிறார். தூய ஆவியால் அதிபதியாரிடம் உடனெடுத்து மனிதரானார். மேலும் நமக்காக பொந்திய பிலாத்தின் அதிகாரத்தில் சிலுவையில் அறையப்பட்டு பாடுபட்டு இறந்து அடக்கம் செய்யப்பட்டார். மறைநூல்களின்படி மூன்றாம் நாள் உயிர்த்தெழுந்தார். வாழ்வோரையும் இறந்தோரையும் தீர்ப்பிட ஆட்சியுடன் மீண்டும் வர இருக்கிறார். அவரது ஆட்சிக்கு முடிவு இராது. தந்தையிடமிருந்தும் மகனிடமிருந்தும் புறப்படும் ஆண்டவரும் உயிரிழப்பவருமான தூய ஆவியாரை நம்புகின்றேன். இவர் தந்தையோடும் அவரோடும் ஒன்றாக ஆராதனையும் ஆட்சியும் பெறுகின்றார். இறைவாக்கினர்கள் வாயிலாக பேசியவர் இவரை. ஒரே புனித கத்தோலிக்க திருத்தூதர் வழியில் திரு அவையை நம்புகின்றேன். பாவமன்னிப்புக்கான ஒரே திருமணத்தை ஏற்றுக்கொள்கின்றேன். இறந்தோரின் உயிர்ப்பையும் வரலாற்றிற்கும் மறுபுலக வாழ்வையும் எதிர்பார்க்கின்றேன். நம்முடைய கொண்டாட்டங்களை இறைவன் பாவம் எடுத்து வைக்கிறோம். நல்ல ஆயனாம் எம் இறைவா, எம் திருச்சபையை வழிநடத்தும் திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள், கன்னியர், திருப்பாணர் துறவியர்
விண்மீன் எழக்கண்ட ஞானிகள் அதை பின்தொடர்ந்து இயேசுவை வந்தடைந்தது போல எம் இளையோரும் பிள்ளைகளும் உண்மை மொழியாகிய உண்மை வந்தடைய வேண்டும் என்று காலத்தின் அறிகுறிகளை அறிவியல் முன்னேற்றங்களையும் தவறாக கையாண்டு அவைகளுக்கு அடிமைகளாகாமல் அவற்றை சரியாக பயன்படுத்தி வாழ்க்கையில் முன்னேறவும் ஒளிமயமான எதிர்காலத்தை இவ்வுலகில் மட்டுமன்றி நிலைவாழ்விலும் கண்டடைய வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடினோம். அன்பின் இறைவா, யாம் பெற்ற விசுவாச ஒளிக்காக நன்றி செலுத்தும் வேளையில் இன்னும் கிறிஸ்துவை அறியாத மக்களுக்கு நாங்கள் நற்செய்தியின் கூடுவர்களாக அமையவும் ஏற்கனவே ஈடுபட்டுள்ள உமது ஆற்றலை முழுமையாக உணர்ந்து தொடர்ந்து பயணிக்கவும் அருள் தர வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடினோம். ஆண்டவரால் கனவில் எச்சரிக்கப்பட்டனர். பேர் வழியாக தங்கள் நாடு திரும்பிய ஞானியரைப் போலவும் யோசேப்பின் தலைமையிலான திருக்குடும்பம் போலவும் இங்கே கூடியுள்ள நாங்கள் அனைவரும் இயேசுவின் உடனிருப்பை உறுதி செய்யும் வகையில் இறை ஏவுதலுக்கு பணிந்து என் வாழ்க்கை பாதையை மாற்றியமைத்திட வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். நம் ஒவ்வொருவருடைய தனிப்பட்ட விண்ணப்பங்களை இறைவன் பாதம் மூலமாக ஒப்புக்கொடுத்து ஜெபிக்கிறோம். ஆற்றல் உலகம் இறைவா, இதோ விரும்பி கிட்ட இந்த கொண்டாட்டங்களை எல்லாம் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்துவுடைய ஆவின் பாதத்தில் எடுத்து வைக்கின்றோம். உமது அடிமை இறைவா
அன்புக்குள்ளே இன்றைய முறைமடைந்த பலி எல்லாம் இறைவனுக்கு ஏற்றதாகும்படி ஜெபியுங்கள். ஆண்டவரே, முதன்முதலாய காணிக்கைகளை கனிவுடன் கண்ணோக்கமாய் வேண்டுகின்றோம். பொன்னும் சாம்பிராணியும் வெள்ளை போலவும் இப்பொழுது ஒப்புக் கொடுக்கப்படவில்லை. எனினும் இக்காணிக்கை வழியாக இயேசு கிறிஸ்து அறிக்கையிடப்படுகிறார், தலையிடப்படுகிறார், உட்கொள்ளப்படுகிறார் என்பதை நாங்கள் உணர செய்வீராக. என்றென்று வாழ்ந்த ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் வாழும் எல்லாம் வல்ல இறைவா, என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உனக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் பிற இனத்தாருக்கு ஒளியாகிய கிறிஸ்துவில் எமது மீட்பின் மறைபொருளை என்று வெளிப்படுத்தினி. சாவுக்குரிய எங்களது மனிதத்தன்மையில் அவர் தோன்றிய போது அவருக்கு உரிய சாவா தன்மையின் ஆட்சியால் எங்களை புதுப்பித்தி. ஆகவே வானதுதர் தன்மை வானதுதரோடும் அரியணையில் அமர்வோர் தலைமை தாங்குவோரோடும் வான்பணிகள் அனைத்தோடும் சேர்ந்து நாங்களும் உமது ஆட்சியை புகழ்ந்து முடிவின்றி பாடுவதாவது. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர். உம்முடைய படைப்புகள் எல்லாம் உம்மை புகழ்வது தகுமே. ஏனெனில் திருமகனாக எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக தூய ஆவியாரின் செயலாற்றல் அனைத்தையும் ஓய்வித்து தூய்மைப்படுத்துகின்றேன். கதிரவன் தோன்றி மறையும் வரை உலகெங்கும் உமது பெயருக்கு தூய காணிக்கை ஒப்புக் கொடுக்குமாறு உமக்கன மக்களை இடையிறாது கொண்டு சேர்த்து வருகிறேன். எனவே ஆண்டவரை உமக்கு அர்ப்பணிக்க நாங்கள் கொண்டு வந்துள்ள இக்காணிக்கைகளை ஆவியார் தூய்மைப்படுத்த உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். இவ்வாறு திருமகனாகிய எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலாகவும் இரத்தமாகவும் இவை எங்களுக்கு மாறுபடவாக அவர் பணித்தவாறே மறை நிகழ்வுகளை கொண்டாடுகின்றோம். ஏனெனில் அவர் காட்டிக் கொடுக்கப்பட்ட இரவில் அப்பத்தை எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி ஆசி வாங்கி அதை தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல்.
அவனுமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அழைத்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று அருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். வியப்புக்குரிய உயிர்ப்பையும் முன்னேற்றத்தையும் நாங்கள் நினைவு கூறுகிறோம். இவர் மீண்டும் வருவாரில் எதிர்பார்த்திருக்கும் நாங்கள் புனிதமான உயிருள்ள பலியை நன்றி செலுத்தி உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உமது திரு அவையின் காணிக்கையை நோக்கி எல்லாமே கொண்டாடுகிறோம். பலியினால் நீர் உளம் கணிய திருக்குளமானீர். இவ்வாறு உடைய திருமகனின் திருவுடல் திரு ரத்தத்தால் ஊட்டப்பெறும் நாங்கள் அவருடைய தூய ஆவியால் நிரப்பம் பெற்று கிறிஸ்துவுக்குள் ஒரே உடலும் ஒரே உலகம் உடையவராக விளங்கச் செய்வதாக. இவரே எங்களை நோக்கி என்றும் காணிக்கையாகுவாராக. இவ்வாறுமால் தேர்ந்து கொள்ளப்பட்டவர்களோடு முதலாக புனிதமிக்கும் கண்டியும் கடவுளின் தாயுமான மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், மாட்சிமிகு மறை சாட்சியர்கள் மற்ற புனிதர்கள் அனைவரோடு நாங்கள் உரிமை பேச்சுக்கு தகுதியுடையதாகுமாக. இவர்களின் வேண்டுதலால் நாங்கள் என்றும் உமது உதவியை பெறுவோம் என உறுதியோடு இருக்கின்றோம். ஆண்டவரே, எங்களை மூடு உருவாக்கும் இப்பலி உலகுக்கெல்லாம் மீட்பும் அமைதியும் தர வேண்டும் என கொண்டாடுகிறோம். இவ்வுலகில் பயணம் செய்யும் உமது திரு அவையை சிறப்பாக அடியாராகிய எங்கள் திருத்தந்தையிலேயோ பரிபாலகர் மச்சராஜன், ஏனைய ஆயர்கள், திருநிலகினர், உமக்கு சொந்தமான மக்கள் ஆகிய அனைவரையும் நம்பிக்கையிலும் அன்பிலும் உறுதி பெற செய்வீராக. நீர் விரும்பியபடி உமது திருமணத்தின் குடும்பத்தின் வேண்டுதல்களுக்கு கனிவுடன் செவிசாய் தருளும். கனிவுள்ள தந்தையை எங்கும் சிதறிருக்கும் உடைய பிள்ளைகளை கனிவுடன் உமோடு சேர்த்துக் கொள்ளும். இறந்த போன எங்கள் சகோதர சகோதரிகளையும் உமக்கு உகந்தவர்களாய் வாழ்ந்து இவ்வுலகை விட்டுச் சென்ற அனைவரையும் உமது ஆட்சியில் கனிவுடன் ஏற்றருளும். நாங்களும் அங்கு வந்து சேர்ந்து அவர்களோடு உமது ஆட்சியால் என்று மனநிறைவு அடைவோம் என எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எதிர்நோக்கி இருக்கிறோம். இவர் வழியாகவே நீர் உலகிற்கு எல்லா நன்மைகளையும் வழங்குகின்றேன். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாற்றியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறைவரிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். நீரே
ஆண்டவரே, தீமை அனைத்திலுமிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது துறவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவிழத்திற்கு ஏற்காத அமைதி ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்று வாழ்ந்தாட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு இருப்பாராக. ஒருவருக்கொருவர் கிறிஸ்தரின் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை குறைக்கும் எழுந்து செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் எழுந்து செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் எழுந்து செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகினுடைய பாவங்களை எல்லாம் போக்குகின்றவர். இந்த செம்மறியின் விருதுக்கு அழைக்கப்பட்ட நாம் அனைவரும் பெயர் பெற்றோர். கிறிஸ்துவின் திருவுடல் திரு தலைமை காத்திரிக்கை வாழ்வளிப்பதாக.
இறைவா இறைவா வருவாயிங்கே இதயம் வருகிற அமர்வாயிங்கே என் தெய்வமே நீ ஒரு கோடி விண்மீன்கள் தினம் தோன்றினும் நீ எங்கே என் வாழ்வில் இருள் சூழ்ந்திடும் இறைவார்த்தையில் நிறைவாகுமே ஜனவரி மாதம் இயேசுவின் திருநாமத்திற்கு ஒப்புக் கொடுக்கப்பட்ட மாதம். வருகின்ற ஞாயிறு
ஆண்டவரின் ஞானஸ்நான விழா அன்று காலை 6:30 மணிக்கு சிந்தாமணியிலும் 8 மணிக்கு பங்காளையிலும் திருப்பணி நடைபெறும். இன்று இரவு 7 மணிக்கு வெள்ளை கோட்டப்பட்டியில் திருப்பணி நடைபெறும். இந்த வார திருப்பணி பலன்கள்: திங்கள் புதன் காலை 6 மணி பங்காளையம், செவ்வாய் வெள்ளி சனி மாலை 6:30 மணி பங்காளையம், வியாழன் பங்காளையத்தில் திருப்பணி இல்லை. திங்கள் புதன் காலை 6 மணி பங்காளையம், செவ்வாய் வெள்ளி சனி மாலை 6:30 மணி பங்காளையம், வியாழன் பங்காளையத்தில் திருப்பணி இல்லை. கிளை கிராமங்களில் நடைபெறக்கூடிய திருப்பணி பரங்கள்: நாளை இரவு 7 மணி பழையக்குறிச்சி, செவ்வாய் இரவு 8 மணி ராமசாமியாபுரம், வியாழன் இரவு 7 மணி புன்னைவனம், வருகின்ற சனி 2ஆம் சனி அன்று பகல் 3 மணிக்கு விண்ணகப்பட்டத்தில் திருப்பலி நடைபெறும். இன்று திருப்பலியை சிறப்பித்த புனித சிறுமல இளையோர் இயக்கத்திற்கு பங்குத்தந்தை சார்பாக நன்றி கூறுகின்றோம். அடுத்த ஞாயிறு திருப்பலியை சிறப்பிப்பவர்கள் புனித மரியாயின் சேனையினர். கடந்த ஞாயிறு திருப்பலியில் காணிக்கை வரவு ரூபாய் 5010. கிறிஸ்து பிறப்பு பெருவிழாவை சிறப்பிக்க குடும்பங்களில் குடில் வைத்தவர்களுக்கு பரிசு வழங்குதல். திருமதி மேரி ரஞ்சிதா, யோவான் அன்பியம். பேர் வாசிக்கிறதுக்கு அப்படியே வாசல். திருமதி ஜெரி பேதுரு அன்பியம். திரு ராஜ் கவுலப்பியம். திரு அமர்நாத் ஆசிரியர் கவுலப்பியம். திரு விக்கேல் ரோமான்பியம். திரு ஜஸ்டின் ரோமான்பியம். திரு அந்தோனியாஸ் ரோமான்பியம். திரு மரியேசு ரோமான்பியம். திருமதி அனிதா ரோமான்பியம். திரு ஸ்டீவன் ரோமான்பியம். திருமதி எலிசபெத் ரோமான்பியம். திருமதி எவர்டா மார்க்கம்பியம். திருமதி ஜோசப் சகாயராணி பேதுரன்பியம். திருமதி விஜயா யோகானம்பியம். திருமதி ஆசி பேதுரன்பியம். திரு லியோ பேதுரன்பியம். ஜோவியா அத்திரியன்பியம். திருமதி அனந்தா யோகானம்பியம். திருமதி அனந்தா யோகானம்பியம். திருமதி ஆசிரியரி அத்திரியன்பியம். திரு யோகானம்பியம் அத்திரியன்பியம். திரு ஜேம்ஸ் யோகானம்பியம். திரு சிவராஜ் யோகானம்பியம். திரு விக்டர் பேதுரன்பியம். திருமதி அனிதா யோகானம்பியம். திரு அருள் ஜோசப் பவுலன்பியம். திரு டேவிட் யோகானம்பியம். திரு ஜெயகணேஷ் கதையன்பியம். திரு ஜான் போஸ்கோ யூகான்பியம். திரு பால்குட்டி யூகான்பியம். திரு ஸ்டாவின் யூகான்பியம். திரு மணிசங்கர் மார்க்கம்பியம். திரு ஜோயல் யோகானம்பியம். திருமதி சகாயம் அன்னிமரியானம்பியம். திரு சார்லஸ் மார்க்கம்பியம். திரு ஜஸ்டின் ஆசிரியர் மத்தியம்பியம். பரிசுகள் வழங்கிய பாவத்திற்கு நன்றி.
இயேசுவில் பிரியமானவர்களே, புதிய ஆண்டு பிறந்திருக்கிறது. இந்த மாதத்திலே பொங்கல் விழாவை நாம் சிறும் சிறப்புமாக கொண்டாட இருக்கின்றோம். எனவே கடந்த ஆண்டை போல இந்த ஆண்டு எல்லா ஆசிரியர்களும் பொங்கல் விழா கொண்டாடுவதற்கு உங்களை அழைக்கின்றேன். அன்பிய கூட்டம் நடைபெறுகின்ற பொழுது அதை பற்றி சிந்தித்து அதை எவ்வாறு ஒழுங்குபடுத்தலாம் என்பதை முன்குறித்து இந்த பொங்கல் விழாவை கொண்டாட உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். எனவே பொங்கல் விழாவன்று இந்த நிகழ்வை நம்பியர்கள் மற்றும் பக்த சபைகள் இணைந்து சிறப்பு செய்ய உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். ஜனவரி 15ஆம் தேதி காலையிலே பொங்கல் வைக்கப்பட்டு அதன் பின்பு அதை கடவுளுக்கு காணிக்கையாக திருப்பலிகளை கொடுத்து அதை தொடர்ந்து கொடுக்கக்கூடிய நிகழ்வு நடைபெறும். அதனைத் தொடர்ந்து விளையாட்டு போட்டிகள் நம்முடைய மீட்பர் ஆண்கள் குழு நடத்தக்கூடிய விளையாட்டு போட்டிகளும் நடைபெறும். எனவே இறைவர்கள் முழுமையாக இந்த நிகழ்வுகளை கலந்து கொள்ள உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். அதே போன்று வருகின்ற 18ஆம் தேதி நம்முடைய மறைவட்ட அளவிலே நடனம் போட்டி மற்றும் கட்டுரை போட்டி நடைபெற இருக்கிறது. கட்டுரை போட்டிக்கு ஒரு பங்கிலிருந்து 10 நபர்கள் தான் கலந்து கொள்ள முடியும். தெளிவாக பார்த்தேன். அதில் 10 நபர்களுக்கு மிகாமல் என்று குறிப்பிடப்பட்டிருக்கிறது. எனவே ஏற்கனவே ஒரு சில நபர்களுடைய பெயர்களை பதிவு செய்திருக்கிறார்கள். யாராவது இன்னும் எழுத நினைத்தீர்கள் என்று சொன்னால் அதனை கலந்து கொள்ள உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். பெயரை எனக்கு இந்த வாரத்திற்குள்ளாக பதிவு செய்து விடுங்கள். ஏனென்று சொன்னால் ஒரு வாரத்திற்கு முன்பதாகவே நம்முடைய மறைவட்ட தந்தைக்கு நம்முடைய பெயர்களை பதிவு செய்ய வேண்டும். அதே போன்று நடன போட்டி ஏற்கனவே உங்களுக்கு சொல்லி இருக்கின்றேன். அதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டுக் கொண்டிருக்கிறது. இன்று மதியம் 2 மணிக்கு அந்த நடன போட்டிக்குரிய பயிற்சியானது ஆரம்பிக்கப்பட இருக்கிறது. எனவே இளம்பெண்கள் அதை நாங்கள் பொருட்படுத்து செய்கிறோம் என்று சொல்லி வாக்குறுதி கொடுத்திருக்கிறார்கள். அவர்களை தவிர வேறு யாராவது நடனமான விரும்பினீர்கள் என்று சொன்னால் என்னை தொடர்பு கொள்ள உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். எனவே இந்த மாதத்திலே பங்களவிலே இந்த 2 பெரிய நிகழ்வுகள் இருக்கிறது. அதனை முழுமையாக ஒத்துழைப்பு கொடுத்து திறம்பட இந்த நிகழ்வை நடத்த உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். அன்புக்குரியவர்களே, வின்சென்ட் பால் சபையினர் மாதத்துடைய முதல் ஞாயிறு உண்டியல் காணிக்கை பெறுகிறார்கள். அதனுடையாக அவர்கள் செய்திருக்கக்கூடிய நீங்கள் கொடுத்திருக்கக்கூடிய நன்கொடைகள் பற்றிய விவரங்கள் இப்பொழுது உங்களுக்கு அறிவிக்கப்படுகிறது. மார்ச் மாதம் 3760, ஏப்ரல் மாதம் 1750, மார்ச் மாதமே 1510, மே மாதம் 2500, ஜூன் மாதம் 2783, ஜூலை மாதம் 1834, ஆகஸ்ட் மாதம் 1555, செப்டம்பர் மாதம் 1528, அக்டோபர் மாதம் 1762, நவம்பர் மாதம் 1117, டிசம்பர் மாதம் 787. போயிட்டே வருகின்றன. உதவி செய்ய உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இதனுடையாக அவர்கள் 12 10 குடும்பங்களை அவர்கள் முன்னெடுத்து அதற்கு உதவி செய்து கொண்டிருக்கிறார்கள். மாதந்தோறும் பல 5 கிலோ அரிசி ரொக்கப்பணம் ரூபாய் அவர்களுக்கு வழங்குகிறார்கள். ஒருவேளை நீங்க பணம் கொடுக்க விருப்பமில்லை அப்படின்னா ஒரு 2 கிலோ அரிசி 5 கிலோ அரிசி கை அவங்க எடுத்து கொடுத்தீங்க அப்படின்னா அதை அவங்க ஏழைகளுக்கு அல்லது தத்து குடும்பங்களுக்கு கொடுப்பதற்கு வசதியாக
அறிவிப்பு எதுக்கு கொடுக்கணும்? கோயில் பாதி பேர் நன்மை வாங்கிட்டு யாரும் வெளியே போகுது? இயேசுடைய இரவு உணவின் பொழுது நன்மை வாங்கிட்டு யார் வெளியே போகுது? அவன் போய் என்ன செஞ்சான்? நேரடியாக போய் சொல்ல வேண்டாம் நினைச்சா இருந்தாலும் ஒரு அப்படி இல்லை. பிறகு பாதிரிகளை கொண்டுமே சொல்லலை, அறிவிப்பே கொடுக்கல அப்படின்னா. அதனால தயவு செய்து அறிவிப்பு கொடுங்க. முழு திருப்பலியில கலந்து கொள்ளும். ஒரு அவை நமக்கு அதைதான் சுட்டி காட்டுகிறது. உங்களுக்கு அறிவிப்பு பிடிக்கல செய்யலாம்னா என்ன டேரக்டா சொல்லுங்க, பாருங்க அறிவிப்பு கொடுக்கல பிடிக்கலன்னு சொல்லுங்க. பூசம் பிடிச்சிட்டு இப்ப நீ வெளியே போ, நீ வெளியே போ, நீ வெளியே போ, எனக்கு அறிவிப்பு பிடிக்கலன்னு வெளியே போயிரு, நான் அறிவிப்பு கொடுக்க போறேன்னு சொல்றதுக்கு ஈஸியா இருக்கும். எனவே நான் பார்க்க அந்த யூத் பசங்க மொத்தமா இருந்தாங்க, ஒரு பயம் கூட இல்லை. இந்த பயங்களாம் எங்க? ஒரு பயம் கூட இல்லை. அந்த பசங்க கோயிலுக்கு சரியா வராங்களா வரலையா வீட்டு பேரண்ட்ஸ் கேட்கறாங்களான்னு எனக்கு தெரியல. அதே போல பாருங்க, குடியிருக்கும் அந்த பசங்க உதவி செய்ய வரல. இப்படி அறிவு கொடுக்கும்போது வெளியே போயிட்டாங்கன்னா பிறகு என்ன சொல்றது? ஃபங்க்ஷன் மாதிரி எங்களை அப்படி பண்றாரு, இப்படி பண்றாரு, எங்களை ஒன்று சொல்ல மாட்டேங்கிறாரு, செய்ய மாட்டேங்கிறாரு, எங்களை கலந்து பேச மாட்டேங்கிறாரு, எங்களை ஒதுக்குறாருன்னா நான் என்ன செய்ய முடியும்னு சொல்றேன்? நான் யாரையாச்சும் வெளியே போங்கன்னு சொல்றேன். எனவே அறிவு ஏதாவது அர்ஜென்ட் வேலை இருந்துச்சுன்னா இன்னைக்காவது ஒரு வேலை இருந்துச்சுன்னா வெளியே போகணும். நான் நினைச்சு பார்ப்பேன். நான் துறப்பு அதெல்லாம் அடிக்கடி சொல்லுவேன். அந்த ஒருத்தர் வெளியே போறாம நன்மை வாங்கிட்டு அவன் நாட்டு விட்டு சாவ போறான். உங்களுக்கு தெரியும், இப்படி முன்னாள் சொல்றது. நான் மனசுல நினைச்சுக்குவேன், சரி நாட்டு விட்டு சாவுறதுக்காக வேலை இருக்கிற வெளியே போறாங்க. நன்மை வாங்கிட்டு ஒரு 5 நிமிஷம் ஒரு 10 நிமிஷம் உங்களால் வர முடியாதா? அதனால தயவு செய்து உங்களுடைய ஆண்டவர் வருகிறார், உங்களிடையே உலகத்தில் இருக்கிறார் அப்படின்னு சொல்லி இருங்க. பங்குக்குள் நடைபெறக்கூடிய நிகழ்வுகள் என்னங்கிறத நீங்க வந்து தெரிஞ்சுக்கோங்க. தெரியாம போய்கிட்டு எங்கிட்ட சொல்லலை, எங்களை பாதிரம் கூப்பிடலை, ஒவ்வொரு அடையாளம் சொல்ல முடியுமா? நமக்கு பங்களவில் பார்த்தோம்னா இன்னொரு குடும்பத்துக்கு மேலே ஒவ்வொரு குடும்பத்துக்கும் போன் போட்டு இந்த 15ஆம் தேதி பொங்கல் விழா இருக்கு, எல்லாம் பொங்கல் வச்சுக்க சொல்ல முடியுமா? எனவே வெளியில இருக்கக்கூடியவர்கள்லாம் பார்க்குறாங்க. திருச்சபை என்ன சொல்றது, கத்தோலிக்க திருவை என்பது ஒரு பெரிய கட்டமைப்பு. கோப்பாட்டாவை நம்ம நேரடியாக பார்க்கல, ஆனால் அவர் சொல்றது அப்படி நம்ம இங்க செய்யறோம். பல மேல்தூர அதை கேட்டு செயல்படுறோம். காரணம் என்னன்னா நமக்குரிய கட்டமைப்பு, நமக்கு இருக்கிற அந்த கட்டமைப்பு வந்து இப்படிதான் அறிவிப்பு கொடுக்குறோம் செய்யறோம். அந்த அறிவிப்பு கேட்கறதுக்கே தயாராக இல்லை செய்யல அப்படின்னா என்ன செய்ய? அதனால அதை திட்டா நினைச்சுக்கிறாருங்க. இன்னைக்கு மாசத்துல வருஷத்திலேயே முதல் அறிவிப்பு பார்க்கின்ற பொழுது கஷ்டமா இருக்கும். உபயோகம் செய்யல, ஆட்களை கொஞ்சமா வெளியே போறாங்க அப்படிங்கும்போது அது நல்லது. எனவே கருத்தில் கொள்கை இருக்க பிடிக்கலன்னா பூசைக்கே வராதிங்க. பங்குசாமியார் பிடிக்கலன்னா பூசைக்கே வராதிங்க. நிறைய இடத்துக்கு நானே கேள்விப்படுவேன். வேற பொங்கல் இந்த நூறு இடத்துக்கு இருப்பாங்க, ஏன் உங்க இடத்துக்கு பூசைக்கு போலாம்னா எங்க பாது ரொம்ப நேரம் பிரசங்கம் வைக்காரு, எங்க பாது ரொம்ப நேரம் அறிவிப்பு கொடுக்காரு, அறுவடை பரவலன்னு பேசிக்கிட்டே இருக்காரு, அந்த போக பிடிக்கல, அதனால நம்ம இங்க வாரம் சொல்லுவாங்க. யாரையும் இங்க போங்க அங்க போங்க, இந்த கோயிலுக்கு போங்க அந்த கோயிலுக்கு போங்க யாரையும் கட்டாயப்படுத்த முடியாது. எந்த குருவனோட அதை கட்டாயப்படுத்தவும் மாட்டாங்க. அதனால எட்டின் பூசை வைக்கிறது, அறிவு கொடுக்கறது பிடிக்கலன்னா வேற கோயிலுக்கு போய்க்கணும். எனக்கு அதை பத்தி பிரச்சனை இல்லை. லைவ்ல தான் போயிருக்கு இருக்குது, நம்ம யூடியூப்ல அப்லோட் பண்ணி வச்சுருக்கேன். அதை எடுத்து கிளிப்பிங் எடுத்து எங்க பாருங்க பேசுறாங்கன்னா எங்களால் சொல்லிக்கணும். அதை பத்தி கவலை இல்லை. ஏன்னு சொன்னால் ஒரு நிலைப்பாடு இருக்கிறது, திருவை கொடுத்திருக்கிறது, வகுப்பு கொடுத்திருக்கிறது சொன்னால் அதை முழுமையாக கடைபிடிக்க கடமை இருக்கின்றோம். எனவே இதிலே கவனம் செலுத்துங்கள். இறைவன் தொடர்ந்து பங்குக்கு மற்ற காரியங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுங்கள். யோவானிலிருந்து பரிசு கொடுக்கிறார். கிறிஸ்துமஸ் பவனி சிறப்பாக அமைய நம் அன்பிங்களை சார்ந்த சிறுவர்களுக்கு யோவான் கட்டியம் சார்பாக கிறிஸ்துமஸ் பரிசு வழங்கப்படுகிறது. விஸ்வா, ஆல்பன், ஆண்டோனினோ, ஆண்டோ ஜோயல்ராஜ், ஜெரால்ட், ரிதோ, விஸ்வா, ஆல்பன், ஆண்டோனினோ, ஆண்டோ ஜோயல்ராஜ், ஜெரால்ட், ஆண்டோ தேவசகாயம், ரிதோ. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12, 13, 14, 15, 16, 17, 18, 19, 20, 21, 22, 23, 24, 25, 26, 27, 28, 29, 30, 31, 32, 33, 34, 35, 36, 37, 38, 39, 40, 41, 42, 43, 44, 45, 46, 47, 48, 49, 50, 51, 52, 53, 54, 55, 56, 57, 58, 59, 60, 61, 62, 63, 64, 65, 66, 67, 68, 69, 70, 71, 72, 73, 74, 75, 76, 77, 78, 79, 80, 81, 82, 83, 84, 85, 86, 87, 88, 89, 90, 91, 92, 93, 94, 95, 96, 97, 98, 99, 100, 101, 102, 103, 104, 105, 106, 107, 108, 109, 110, 111, 112, 113, 114, 115, 116, 117, 118,
ஜெபிப்போமாக. ஆண்டவரே, எங்கும் எப்பொழுதும் விண்ணக வழியாய் நீர் எங்கள் முன் செல்ல உம்மை வேண்டுகின்றோம். அதனால் நாங்கள் பங்கேற்க வேண்டும் என நீர் விரும்பும் மறை நிகழ்வை தூய்மையான உள்ளுணர்வுடன் கண்டுகொள்ளவும் தகுதியான ஆவலுடன் அறிந்து கொள்ளவும் செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர்களோடு இருப்பாராக. சிறப்பாசிவர தலைவணங்கி மன்றாடுவோம். இருளிலிருந்து உங்களை தமது வியத்தக வழிக்கு அழைத்த இறைவன் தமது ஆசையை கனிவுடன் உங்கள் மீது பொழிந்து உங்கள் இதயங்களை நம்பிக்கையிலும் எதிர்நோக்கிலும் அன்பிலும் உறுதிப்படுத்துவாராக. இன்று உலகுக்கு தம்மை வெளிப்படுத்தி இருளில் ஒளி வீசிய கிறிஸ்துவை நம்பிக்கையுடன் நீங்கள் பின்பற்றி வாழ்வதால் நீங்கள் உங்கள் சகோதர சகோதரிகளுக்கு ஒளியாய் திகழ செய்வீராக. ஞானிகள் மீறி பின்தொடர்ந்து ஒளியின் ஒளியாகிய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை மிகுந்த மகிழ்ச்சியோடு கண்டடைந்ததை போன்று நீங்களும் இம்மை வாழ்வில் பயணத்துக்கு பின் அவரிடம் வந்து செய்வீர்களாக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவி உங்களை ஆசீர்வதிப்பாராக. சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. வெத்தலையில் பிறந்தவரை போற்றி துதி மரமே, வெத்தலையில் பிறந்தவரை போற்றி துதி மரமே, சர்வத்தையும் படைத்தாட்ட சர்வவல்லவர், சர்வத்தையும் படைத்தாட்ட சர்வவல்லவர், இங்கு தாழ்மையுள்ள தாய்மடியில் தலைசாய்க்கிறார், தாழ்மையுள்ள தாய்மடியில் தலைசாய்க்கிறார். குளிரும் நனையும் கொட்டிலே கோவலரும் கொட்டிலே ஆயிரு ஆயிரு ஆயிரம் திருத்தந்தையின் கருத்துக்களுக்காகவும் பங்கு தந்தையின் கருத்துக்களுக்காக வேண்டிக் கொள்வோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்றப் பெறுக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகில் நிறைவேறுக. அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவள் நீரே, உடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாவதாக. நிலையான